இன்னைக்கு சட்டுன்னு ஒரு சிக்கன் பாஸ்தா ரெசிபி பார்த்துடலாமா? வெல்கம் டு மை சேனல். நான் உங்க ஜெனிஃபர். இதுக்கு ஒரு 150 கிராம்ஸ் போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன். இது குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணிட்டு லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு பவுலில் லைட்டாக ஆயிலும் சால்ட்டும் ஆட் பண்ணிட்டு ஒரு 250 கிராம்ஸ் பாஸ்தா எடுத்துருக்கேன். அதையும் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஆனியனும் கேப்சிகமும் கட் பண்ணிக்கலாம். என்ன கேப்சிகம் இருக்கோ கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெஜிஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒயிட் சாஸ்க்கு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா, ஒரு 2 கப்பு பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் நம்ம வெஜிஸ் எல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த இந்த ஒயிட் சாஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு பாஸ்தாக்கு தேவையான அளவு உப்பும் பிளாக் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ் இது பாயில் ஆகட்டு. இது பாயில் ஆகி வரப்போ ஒரு திக் பேஸ்ட் மாதிரி வரும். அதுக்கடுத்து நம்ம பாயில் பண்ணி வச்சிருந்த சிக்கனும் பாஸ்தாவும் இது கூட ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக சீஸ் வேணும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. இன்கிரீடியன்ஸும் ஸ்டெப்ஸும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.